இவங்களும் அதான சொல்றாங்க 2026 அதிமுக கணக்கை தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்தாலே பரவாயில்லன்னு தோணுது சார் உங்கள்கிட்ட நான் பேசுறது. ஏங்க அமித்ஷா சொல்லிட்டு இருக்காருங்க ஆட்சி அமையும் சொல்லி நீங்க திருப்பி பதில் சொல்லல அமித்ஷாவுக்கு. ஆட்சி அதிமுக ஆட்சி அமையுங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமையும். வெட்கமான சூடு சொல்ல சொல்லுங்க சார். நீங்க ஏதோ அவர் சொன்னாருன்னா நான் இவர் சொல்லலையே உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கடம்பூர் ராஜு சொல்றாரு சார், முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு எனக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு. கடம்பூர் ராஜா விடுங்க, டெல்லிக்கு போனது கடம்பூர் ராஜா. கடம்பூர் ராஜா மாதிரி ஆளுங்களை கூட்டு போவாரா பழனிசாமி? நல்ல மனுஷன்லாம் கூட்டு போக மாட்டாரு. போய் அங்க போய் நின்றுட்டு அவங்க சொல்றாங்க அவங்க கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லி நீ வாயை மூடிட்டு பொத்திக்கிட்டு அப்புறம் பேசிக்கலான்ற. நீ சொல்லு அதிமுக ஆட்சி அமையும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமையும், அவர் இஷ்டத்துக்கு சொல்லிக்கிறாருங்க. அதெல்லாம் கேட்க முடியுது. எழுத்து சொல்லுங்க சார். நேற்று சொல்றேன்ல ஆட்சி வேற அதிகாரம் வேறன்னு சொல்றேன்ல. இன்னும் கூட்டணியே தான் உறுதியாகலங்கிறாரு இவரு. அப்புறம் என்ன? ஐயோ உங்ககிட்ட மாட்டிட்டு தமிழ்நாட்டில் இருக்க சின்ன பள்ளிக்கூடத்துக்கு போற எல்கேஜி யூகேஜி பசங்க கூட இந்த கூட்டணி நேற்று கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லுவான். இந்த கூட்டணி உறுதியாகலையா? அப்ப டெல்லியில் என்ன கலெக்டருக்கு போனாங்க அவங்க? என்ன போனாங்க சார்? 3 MP என்னைக்காவது பேசுறது அந்த பிரச்சனைகளை? இவ்வளவு நாள் காவேரி இஷ்யூ தெரியலையா உனக்கு? முல்லை பெரியார் இவ்வளவு நாள் புரியலையா உனக்கு? யாரு காதுல பூ சுத்திட்டு இருக்கீங்க நீங்க? நான் என்ன சொல்றேன், ஒத்துக்கோ, நீ பண்ண தப்ப ஒத்துக்கோ. பாரதிய ஜனதாவோட கூட்டணிக்கு போயிட்டா ஒத்துக்கோ. ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற நீ? வாட் இஸ் த ரீசன்? ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? ஏன் மழுப்புற? ஒண்ணு உள்துறை அமைச்சரை பிரதமரை பின்னாடி இருந்து முதுகுல குத்துன மாதிரி, திருமதி சசிகலாவை குத்துன மாதிரி, திரு ஓ பன்னீர்செல்வத்தை குத்துன மாதிரி, எங்களை எல்லாம் குத்துன மாதிரி குத்துனோம். ஆனா நடக்காது ராஜா, நடக்காது.